பைரவர் அருள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலை கிடைக்க செய்யும் குரு பகவானின் சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தினை பற்றி பார்க்க இருக்கிறோம். வேலைதான் ஒருவரின் வாழ்க்கையில் அந்தஸ்தை தீர்மானிக்கிறது. சமூகத்தில் ஒருவருக்கு கிடைக்கும் மரியாதையை தீர்மானிப்பதும் அவர் செய்யும் உத்தியோகம்தான். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் வேலை என்பது நிச்சயம் கிடைத்துவிடும். ஆனால் சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் அமையுமா என்பதுதான் கேள்விக்குறியாக அமைகிறது. ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்தும் வேலை உத்தியோகம் என்பது சரியான காலகட்டத்தில் ஏன் அமையவில்லை என்றால், ஜாதகத்தில் கிரகநிலை சரியில்லாமல் இருந்தாலும், தீய தசாபுத்திகள், சனி திசை, சனி புத்தி போன்றவைகள் நடைபெறும் போது வேலை என்பது ஒருவருக்கு சரியாக அமையாது. இப்படி எவ்வளவு பாதிப்புகள் நடைபெற்றாலும் நவகிரகங்களில் பிரகஸ்பதி, வியாழ பகவான் என்று அழைக்கக்கூடிய நவகிரக குரு பகவானின் அருள் இருந்தால் நிச்சயம் நினைத்ததை சாதிக்க முடியும். இதன்படி குரு பகவானின் அருளை வழங்கும் சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தினை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் நிச்சயம் வேலை கிடைக்கும். வியாழக்கிழமை காலை 6 to 7 வரக்கூடிய குருஹோரையில் குளித்து முடித்துவிட்டு நவகிரக குரு பகவானின் முன், அதாவது தட்சிணாமூர்த்தி, தட்சிண பாகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி குரு என்பவர் வேறு. இந்த குருவின் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி நான் சொல்லக்கூடிய மூலமந்திரத்தினை 16 முறை சொல்லி வழிபட வேண்டும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியறது தாங்க அந்த மந்திரம். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக் குரவே நமஹ. ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக் குரவே நமஹ. ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக் குரவே நமஹ. இந்த மிகவும் சக்தி வாய்ந்த குருவின் மூல மந்திரத்தினை தினமும் காலை குருவின் சன்னதியில் 16 முறை நம்பிக்கையோடு சொல்லி வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் எண்ணி 18 நாளில் வேலை என்பது நிச்சயம் கிடைக்கும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சிவ அம்சமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடக்கூடாது. நவகிரக குருவிற்கு கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக மட்டுமே வழங்க வேண்டும். மேலும் இந்த குரு பகவானின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி மல்லிகை, முல்லை, ஜவ்வந்தி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து கோவிலில் இருக்கக்கூடிய யானைக்கு வாழைப்பழம் கொடுத்து வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும். வேலை என்பது நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகம், வேலையில் இருக்கும் பாதிப்புகள் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், அலுவலகத்தில் இருக்கும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். தொடர்ந்து பைரவரையும் வழிபடுங்கள். வாழ்க்கையில் அனைத்தும் நலமாகவே நடக்கும். இந்த பதிவு பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைரவாய நம.